கார்த்தி, விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அவசர சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஐஸ்வர்யா பாரதி. லெட்ஸ் வெல்கம் அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஐஸ்வர்யா பாரதி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். மேம், எமர்ஜென்சி மெடிசன் ரிலேட்டடா நிறைய டவுட்ஸ் எங்களுக்கு இருக்கு. பட் முதல் டவுட்டே வந்து காமன் ஆடியன்ஸ்க்கு, வாட் இஸ் எமர்ஜென்சி மெடிசன் இஸ் ஆல் அபவுட் மேம்? ஸோ எமர்ஜென்சி மெடிசன் அப்படிங்கிறது அவசர கால சிகிச்சை. ஸோ ஒரு பேஷண்ட், நோயாளி, எனிபடி ஃபார் தட் மேட்டர், அவங்களுக்கு அவசர கால சிகிச்சை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு ஸ்ட்ரோக், பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு, இல்லை ட்ராமா, விபத்து ஏற்படுத்து இல்லையா, சாலை விபத்து, இல்லை பாய்சன் இன்ஜெக்ஷன், வீட்டில் ஆக்சிடென்டலாகவோ இல்லை டெலிபரேட்டாகவோ பாய்சன் சாப்பிட்றாங்க, விஷப்புழக்கம், குழந்தைகள், பல்வயது குழந்தைகள், அவங்களுக்கான எமர்ஜென்சிஸ், திடீர்னு குழந்தைக்கு மூச்சு திணறல் வருது, இல்லை பாப்பா தெரியாமல் வாயில் எதையாவது எடுத்து போட்டுடுறாங்க, இல்லை மூக்கில் எதையாவது எடுத்து போட்டுடுறாங்க, ஃபாரின் பாடி இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இதெல்லாமே வந்து எமர்ஜென்சிஸ். அதாவது அதுக்கான ட்ரீட்மெண்ட் இட் இஸ் டைம் கிரிட்டிக்கல்னு சொல்லுவாங்க. அதாவது நேரம் தாழ்த்தாமல் நீங்கள் உடனடியாக அதுக்கு சிகிச்சை கொடுக்கணும். ஸோ இதனுடைய ஸ்பெஷல் சப்ஸ்பெஷாலிட்டி ஆர் அதோட சிறப்புத்துறை தான் எமர்ஜென்சி மெடிசன். எமர்ஜென்சி மெடிசன் வந்து இட் இஸ் அன் எமர்ஜிங் ஸ்பெஷாலிட்டி. இந்தியாவை பொறுத்தளவில் இப்போ தான் வந்து அதனுடைய தாக்கம் தெரிய வந்திருக்கு. இப்போ தான் அது வந்து இட்ஸ் அ க்ரோயிங் ஃபீல்டு. இப்போ சர்ஜரி, ஆப்ஸ்டெட்ரிக்ஸ், அதாவது வந்து மகப்பேறு இல்லை அறுவை சிகிச்சை, அந்த மாதிரி ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஸ்பெஷாலிட்டி கிடையாது. இப்போ தான் வளர்ந்து வர துறை. பட் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. மேலே சொல்லணும் அப்படின்னா, நம்ம எமர்ஜென்சி ரூமில் முதல்ல பேஷண்ட்டை வந்து எங்கே ரிசீவ் பண்ணுவோம், எங்கே எடுத்துப்போம் அப்படின்னா அது எமர்ஜென்சி தான். அது வந்து இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா அது முதல் படி எமர்ஜென்சிக்கு வர்றது தான். நான் சொல்கிறது வந்து ஒன்லி ஃபார் எமர்ஜென்சிஸ். சம்டைம்ஸ் எமர்ஜென்சியாக இல்லாமல் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு அது ஒரு அவசர கால சிகிச்சை தேவைப்படாது நீங்கள் நினைக்கலாம், பட் அது எமர்ஜென்சியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை அவசர சிகிச்சை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு எவால்யூவேட் பண்ணி ட்ரீட் பண்ணுவோம். தேவைப்பட்டால் அதுக்கான சிகிச்சை கொடுப்போம். ஸோ அதுதான் எமர்ஜென்சி ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மேம், ஒரு சிலது எங்களுக்கு தெரியாது, இது எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ ஆஸ் அ டாக்டர்ஸாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் இருக்குது மேம்? ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் வந்து மோஸ்ட் காமனாக அதிகமாக வந்து இருக்கிற எமர்ஜென்சிஸ்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாரடைப்பு வந்து ரொம்ப காமன். ஸோ மாரடைப்பு வந்து எப்போவுமே வந்து பேஷண்ட்ஸுக்கு வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு வலி வரணும்னு அவசியம் கிடையாது. சுகர், டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு வலி அதிகமாக வெளியில் தெரியாது. அவங்களுக்கு ஜஸ்ட்டு வேர்த்து மட்டும் கொட்டலாம். ஓகேங்களா? வலி வந்து தோள்பட்டையில் வரலாம், வயிறில் வரலாம், முதுகில் வரலாம், எப்போவுமே நெஞ்சில் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து நம்ம ஆஸ் அ ஜென்ரல் பப்ளிக் நம்மளுக்கு இந்த அவேர்னஸ் இருக்கணும். உங்களுக்கு சில நேரம் வந்து நமக்கு வலி வரலாம், அந்த வலி வந்து நம்ம வந்து வாய்வு, கேஸ் அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே பண்ணாமல் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ அதை நீங்களாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்வேஸ் நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு வந்தீங்கன்னா ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. உங்களுடைய பிபி, பல்ஸு அதெல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. ஒரு டாக்டர் கிட்ட பார்க்கறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒன்று. மாரடைப்பு தவிர இன்னொரு காமன் எமர்ஜென்சி, அதாவது நேரம் தாழ்த்தாமல் இருக்கணும்னு சொன்ன எமர்ஜென்சின்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஸ்ட்ரோக், பக்கவாதம். ஸோ பக்கவாதம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் வீட்லேயே. நீங்கள் வந்து டாக்டராக இருக்கணும், இல்லை மருத்துவராக இருக்கணும், செவிலியராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்ட்ரோக்கை ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஒன்று கை கால் செயலிழப்பு. கை தூக்க முடியாது, கால் தூக்க முடியாது. நல்லா நடந்துட்டு இருந்தவங்க திடீர்னு நடக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. கை தூக்கி பேனா வச்சு எழுத முடியாது, சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு கை மட்டும் வீக்னஸ் இருக்கும். ஒன்று இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. மூளையோட எந்த பகுதி அஃபெக்ட் ஆகிடுக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உறுப்பு வேலை செய்யாது. இன்னொன்று ஃபேஷியல் அசிமெட்ரின்னு சொல்லுவாங்க. முகம் வந்து ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்கலாக இருக்கணும். சிமெட்ரிக்கலாக இல்லாமல் ஒரு பக்கம் முகம் வந்து கீழே விழும். சரிங்களா? வாய் வந்து கோணலாம், பேசும்போது வாய் கொலகலாம், ஸ்லரிங் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவோம். இதில் ஏதாவது 1-2 சிம்டம்ஸ் இருந்தால் கூட இமீடியட்டாக நீங்கள் அவசர சிகிச்சைக்கு கூட்டிகிட்டு வரணும். எந்த மாதிரி அவசர சிகிச்சைனா,
இட் ஷுட் பி அ டெர்ஷரி கேர் சென்டர். டெர்ஷரி கேர் சென்டருங்கிறது எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் அந்த மாதிரி ஸ்கேன் ஃபெசிலிட்டிஸ் உள்ள நரம்பியல் மருத்துவர் உள்ள ஒரு மருத்துவமனையாக இருக்கணும். சின்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனீங்கன்னா அது டைம் இன்னும் தான் டிலே ஆகும். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் ஆல்வேஸ் எமர்ஜென்சியாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும். நீங்கள் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிங்கன்னா எப்போவுமே ஒரு பேராமெடிக் வருவாங்க. அவங்க வந்து பேஷண்ட்டை வீட்டிலேயே அசஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக் மாதிரி இருந்தால் முன்னாடியே எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எதுக்காக இதை பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரோக்குங்கிறது மூளைக்கு போக இரத்த குழாயில் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா அதுதான் வந்து ஸ்ட்ரோக்காக பக்கவாதமாக வரும். 2 விதமான பக்கவாதம் இருக்குது. ஒன்று மூளைக்கு போக இரத்த குழாயில் அடைப்பு இருந்தா, இன்னொன்று மூளையில் இரத்த கசிவு இருந்தா. இது ரெண்டுமே நம்ம ஸ்ட்ரோக்குன்னு தான் சொல்லுவோம். இதில் முதல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மூளைக்கு போக இரத்த குழாயில் உள்ள அடைப்பு, அந்த மாதிரி ஸ்ட்ரோக்காக இருந்தால் நீங்கள் பேஷண்ட்டை 3 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்களால் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும், ஒரு ஊசி. அந்த ஊசியோட வேலை என்னென்னா அந்த இரத்த கட்டை வந்து கரைக்கிறதுக்கான ஊசி. ஓகேங்களா? அந்த ஊசியை வந்து 3 மணி நேரம் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே கொடுத்தா அதோட ரிஸ்க் வந்து பெனிஃபிட்டை விட ஜாஸ்தி. ஸோ அந்த ஊசி கொடுக்கறதுனால அந்த செயலிழப்பை வந்து கம்மி பண்ண முடியும். சம்டைம்ஸ் பேஷண்ட்ஸுக்கு கம்ப்ளீட்டாகவே அது குணமாயிடுவாங்க. எந்த விதமான கை கால் செயலிழப்பு இல்லாமல் இருக்கும். ரெண்டாவது, மூளைக்கு அந்த எந்த பகுதியில் ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கோ அந்த ரத்த ஓட்டம் திருப்பி ஆரம்பிச்சிடும். இது வந்து லைக் ஐ செட், இட் இஸ் டைம் கிரிட்டிக்கல். ஸோ இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் நீங்கள் கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். சின்ன குழந்தைங்க அவங்களுக்கு விக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை மூச்சு விட திணறாங்க, இல்லை தலை வந்து 1 வயசு குழந்தை, 6 மாத குழந்தை, 6 மாதத்துக்கு மேலேருந்தே உங்களுக்கு தலை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. தலை சப்போர்ட் பண்ணாமல் தலை சடனாக தொங்குது, இதெல்லாம் சம் எமர்ஜென்சிஸ். நீங்கள் பார்த்துட்டு உடனே கூட்டிகிட்டு வரலாம். இல்லை திடீர்னு மயக்கமாயிடுவாங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னா எமர்ஜென்சி கூட்டிகிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் சம் எமர்ஜென்சிஸ் தட் யூ மே ஆர் மே நாட் ஐடென்டிஃபை. இதெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு வரலாம். மேம், இப்போ இன்னொரு காமனான டவுட் என்னன்னா மேம், இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யாருக்கும் ஒரு மாரடைப்பு ஏற்படுதுன்னா எந்த பர்டிகுலர் டைமில் டக்குன்னு நம்ம வந்து சென்சிபிளாக இருந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும் மேம்? அந்த காலிங் டைம் எப்படி இருக்கணும்? நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னா, மாரடைப்பு சஸ்பெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கோல்டன் பீரியட்னு ஒன்று இருக்குது, அது 90 நிமிடங்கள். மாரடைப்பு வந்ததுலேருந்து 90 நிமிஷத்துக்குள்ளே ஒன்று கேத் லேபுங்கிற ஃபெசிலிட்டிக்குள்ளே போகணும். ஸோ பக்கவாத மாதிரி மாரடைப்பும் வந்து இருதயத்துக்கு போக ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது. அந்த அடைப்பை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அது ஒன்று இன்ஜெக்ஷனால் பண்ணுவாங்க. இன்னொன்று, த ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வில் பி ப்ரைமரி பெர்க்யூட்டேனியஸ் கொரோனரி இன்டர்வென்ஷன். அதாவது அந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்பை நம்ம எடுக்க முடியும். மேனுவலாக வந்து ஸ்டென்ட் போடுவாங்க, ஒரு சின்ன டியூப் மாதிரி போடுவாங்க அந்த ரத்த குழாயில் இருக்க அடைப்பை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்காக. இந்த பிசிஐங்கிற ப்ரொசீஜர் வந்து கேத் லேபில் பண்ணுவாங்க. இது லைஃப் சேவிங். சப்போஸ் இந்த ப்ரொசீஜர் பண்ண முடியல அப்படின்னா அப்போது ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த ரத்த கட்டை வந்து கரைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன். இந்த 90 நிமிடத்துக்குள்ளே கேத் லேப் போக முடியல அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படியா இருந்தாலுமே மாரடைப்பை சஸ்பெக்ட் பண்ணீங்க, நீங்கள் யோசிச்சிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்கோ ஒரு நெஞ்சு வலி வருது அப்படின்னா இமீடியட்டாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்கள். ஆம்புலன்ஸ் கால் பண்ணி நான் ஸ்ட்ரோக்குக்கு எப்படி நரம்பியல் மருத்துவ தேவையோ அதே மாதிரி கார்டியாலஜிஸ்ட்டு அவைலபிளாக இருக்கிற மருத்துவமனைக்கு போகணும். கேத் லேப் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்கணும். அப்போ தான் இமீடியட்டாக அந்த ஸ்டென்ட் போட முடியும். ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஸ்டென்ட் போட முடியாத சமயங்களில் தான் அந்த இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ நம்ம இமீடியட்டாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணணும். இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பெரிய மருத்துவமனை இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக கூட்டிகிட்டு போகலாம். பட் காலம் தாழ்த்தக்கூடாது. இருதயத்தை பொறுத்தளவில் அதில் உள்ள அணுக்கள்லாம் வந்து அது இறந்து போச்சுன்னா அதை திருப்பி உயிர்ப்பிக்க முடியாது. தோஸ் செல்ஸ் cannot be regenerated. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த அணுக்கள்லாம் வந்து இறக்காமல் காப்பாற்ற முடியும். ஸோ அதுதான் நம்ம ஹார்ட்டை வந்து பிளட்டை பம்ப் பண்ணி மற்ற ஆர்கன்ஸ் உறுப்புகளுக்கு ரத்தத்தை வந்து கொடுக்கும். அட் தி சேம் டைம் இப்போ வந்து யார் வீட்லையாவது ஃபார் எக்ஸாம்பிள் கார் இருக்குது அப்படின்னா அது அவங்களோட ஓன் யூஸ்க்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஏற்படுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே வச்சுக்கலாம், மாரடைப்பு ஏற்படுதுன்னா அவங்க காரில் கூட்டிகிட்டு வரத்துக்கும் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கும் என்ன வித்தியாசங்கள் ஏற்படும்? அவங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்க வாய்ப்புகள்? புரியுது. ஸோ நல்ல கேள்வி. ஸோ நீங்கள் வந்து காரில் நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னா உங்களால் வந்து டிராஃபிக் ரூல்ஸை பைபாஸ் பண்ணி போக முடியாது. வெரஸ் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ், ஆம்புலன்ஸுக்கு எல்லாருமே வழி விடுவாங்க. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆம்புலன்ஸில் வந்து ஒரு பேராமெடிக்குன்னு
ஒருத்தர் எப்போவுமே இருப்பார். பேராமெடிக் வந்து இப்போ அவசர சிகிச்சைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து ஒரு பேராமெடிக் தான். அவங்க வந்து பேஷண்ட்டை வீட்டிலே அசஸ் பண்ணுவாங்க. அசஸ் பண்ணி பிளட் ப்ரெஷர், பல்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு உடனடியாக நாங்கள் கொடுக்க சொன்னால் மெடிசின்ஸ் கொடுப்பாங்க. அங்கே போர்ட்டபிள் இசிஜி மிஷின்ஸ்லாம் கூட இருக்குது. நம்ம இசிஜி அங்கேயே எடுக்க முடிஞ்சு அங்கேயே ஹார்ட் அட்டாக்குன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த ஹார்ட் அட்டாக்கான முதல்ல அந்த மாத்திரை வந்து அங்கேயே கொடுத்துருவாங்க. இல்லை மாரடைப்பு வந்து நீங்கள் காரில் கூட்டிகிட்டு வரப்போ பேஷண்ட்க்கு இதே துடிப்பு நின்று போகலாம். அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு சிபிஆர் கொடுக்க வசதி இல்லாமல் இருக்கலாம், இல்லை சிபிஆர் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். பேராமெடிக்ஸ் இருந்தாங்கன்னா இமீடியட்டாக சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ முக்கியமான வித்தியாசம், நீங்கள் காரில் கூட்டிகிட்டு வர்றதுக்கும் ஆம்புலன்ஸில் போகிறதுக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து வீட்டிலே ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்களோ, வீடோ ஹோட்டலோ ஆன் த ரோடு எங்கே இருந்தாலும் ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் ஆம்புலன்ஸ் எப்போ வந்து வராங்களோ அங்கேயே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அங்கேருந்து எங்களுக்கு ப்ரீ ஹாஸ்பிட்டல் நோட்டிஃபிகேஷன்னு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எமர்ஜென்சி டாக்டர்ஸ்க்கு. ஸோ நம்ம வந்து முன்னாடியே கேத் லேப் எல்லாம் அலர்ட் பண்ணி வச்சுருவோம். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு கேத் லேப் ஃபெசிலிட்டி தேவைப்படும். அறுவை சிகிச்சை நிபுணருக்கு வந்து வேறு இதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுவோம். கார்டியாலஜிஸ்ட்னு சொல்லுவோம், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், அவங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ அவங்களும் ரெடியாக இருப்பாங்க. இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்துகிட்டு எவ்வளோ சீக்கிரம் எமர்ஜென்சி ரூமுக்கு வந்ததுலேருந்து ஒரு 60 நிமிஷத்துக்குள்ளே உடனடியாக கேத் லேப் ஷிஃப்ட் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை பண்ணுறோமோ அவ்வளோ பெட்டர் ஃபார் த பேஷண்ட் சர்வைவல் ரேட். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மேஜர் எமர்ஜென்சிஸ்க்கு நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிடுறது பெட்டர். எஸ் டாக்டர், இந்த ஐசியூக்கும் எமர்ஜென்சி கேர் யூனிட்டுக்குமான டிஃப்ரென்சஸ் என்னென்ன? ஐசியூங்கிறது இன்டென்சிவ் கேர் யூனிட். ஸோ எமர்ஜென்சிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். முதல்ல நம்ம பேஷண்ட்டை எங்கே ரிசீவ் பண்ணுறோம், எங்கே அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணுறோங்கிறது எமர்ஜென்சி. கண்டினியூவஸ் கேர் எங்கே தேவைப்படுதுங்கிறது தான் ஐசியூ. ஓகே, சரிங்களா? இப்போ எமர்ஜென்சியில் பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் அதுக்கான மருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் சாலை விபத்து நடந்திருக்கு, ட்ராமா ஆகிடுக்கு அப்படின்னா இமீடியட்டாக என்ன தேவைப்படும்? ரத்தம் தேவைப்படலாம், ஸ்கேன்ஸ் தேவைப்படலாம், பெயினுக்கு மெடிசின்ஸ் கொடுப்போம். அது எல்லாமே பண்ணிவிட்டு ஸ்கேன்லாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா மூளையில் ரத்த கசிவு இருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க, இல்லை இதயத்தை சுற்றி ரத்தம் தேங்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கண்டிஷன் ரெக்கக்னைஸ் பண்ணுறது எமர்ஜென்சியில் பண்ணுவாங்க. அது என்ன இன்டர்வென்ஷன் தேவையோ அதை பண்ணிவிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணுறது ஐசியூவில் பண்ணுவாங்க. பேஷண்ட்டை இமீடியட்டாக ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஐசியூவில் ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ், நிறைய ட்ரீட்மெண்ட் தேவைப்படக்கூடிய பேஷண்ட்ஸ், டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ் அவங்கள தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எமர்ஜென்சியில் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுவோம். ஐசியூவில் மோஸ்ட்லி அனஸ்தட்டிஸ்ட் இருப்பாங்க. எமர்ஜென்சியில் எமர்ஜென்சி கேர் ஃபிசிஷியன்ஸ் இருப்பாங்க. ஓகே, அண்ட் ஆல்வேஸ் இட் இஸ் எ டீம் எஃபர்ட். 2 ஸ்பெஷல்ட்டிலையும் சேர்ந்து வந்து கொராபரேட் பண்ணி தான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எமர்ஜென்சி ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், கேர் கண்டினியூ பண்ணுறதுங்கிறது ஐசியூ செட்டப்பில் பண்ணுவாங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து இப்போ ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது வந்து அமௌங் இங்கே வந்து ரொம்ப காமனாக இருக்குது. அதில் என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் மேம்? இஃப் சப்போஸ் வந்து இப்போ நம்ம ஒரு டேக்கிங் கேர் ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்க வந்து உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கால் பண்ணி கூட்டிகிட்டு வரோம்னா நம்ம ஒரு பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டு வரதுக்கான அந்த கேர் விஷயங்கள் என்னென்ன இருக்குது? ஸோ நீங்கள் இப்போ ரோடில் போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்ணணும். நாங்கள் ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருப்போம். முதல்ல சீன் சேஃப்டின்னு சொல்லுவோம். சுற்றி உங்களுக்கு சேஃபாக இருக்கா அப்ரோச் பண்ணுறதுக்குன்னு பார்க்கணும். பேஷண்ட் பக்கத்தில் போயிட்டு அவங்க வந்து சுயநினைவோடு இருக்காங்களா, கான்ஷியஸாக இருக்காங்களான்னு செக் பண்ணணும். பல்ஸ் செக் பண்ணலாம். கேரோட்டிட்னு சொல்லுவோம், கழுத்து பக்கத்தில் இங்கே நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்ஸ் தெரியும். பல்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எங்கே ரத்த கசிவு ஏற்படுதுன்னு பார்க்கணும். ப்ளீடிங் கண்டினியூஸாக இருந்ததுன்னா ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ண முடியும். எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, எங்கே உங்களுக்கு ப்ளீடு தெரியுதோ அங்கே உங்கள் ஃபிங்கரால் பாயிண்ட் கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த பர்டிகுலராக எங்கே ப்ளீட் ஆகுதோ அங்கே வந்து அழுத்தி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணலாம். இல்லை துப்பட்டா, துண்டு, ஏதோ ஒன்று துணி வச்சு டைட்டாக கட்டி கம்ப்ரெஷன் கொடுத்து ப்ளீடிங் ஸ்டாப் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நீங்கள் ஆம்புலன்ஸ் கூப்பிடணும். 108 கால் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிங்கன்னா என்ன சொல்லணும்? நம்பர் 1 என்ன மாதிரி எமர்ஜென்சின்னு சொல்லணும். திடீர்னு அன்ரெஸ்பான்சிவ் ஆகிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க அப்படியா, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிடுக்கா, ஆக்சிடென்ட் ஆகிடுக்குன்னா எத்தனை பேர் ஆக்சிடென்ட் ஆகிடுக்கு, எந்த ஏரியாவில் ஆக்சிடென்ட் ஆகிடுக்கு,
எத்தனை பேருக்கு உயிர் இருக்குது, பல்ஸ் இருக்குது, நீங்கள் இருக்கிற ஏரியா பக்கத்தில் என்ன லேண்ட்மார்க் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸு ஃபெசிலிட்டி அவைல் பண்ணுவாங்க. பேஷண்ட் கேர் பொறுத்தளவில் பொதுவாக இந்த மாதிரி ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் cervical spine injury is quite common. cervical spine injuryனா கழுத்து எலும்பு. It houses something called spinal cord. நம்ம முதுகு தண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்பைனல் கார்டு தான் வந்து நமக்கு வந்து கை கால் மூவ் பண்ணுறதுக்கெல்லாம் உபயோகப்படுது. அந்த ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா பேஷண்ட்ஸ் வில் பிகம் பேரலைஸ்ட். அவங்களுக்கு ஃபுல்லாக பக்கவாதம் வந்துடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கழுத்தை அசையாமல் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது 2 ஸ்டேபிள் ஆப்ஜெக்ட்ஸு, துணி மூட்டையாக கூட இருக்கலாம், செங்கலாக இருக்கலாம், யூனோ ஸ்டேபிளாக வந்து இந்த ஸ்பைனை ஸ்டேபிளாக வச்சுக்கணும். கை வச்சு ஸ்டெபிலைஸ் பண்ணணும். கழுத்தை ஆட்டக்கூடாது, முதுகு தண்டு ஆட்டக்கூடாது. அகேன் பிகாஸ் இங்கே பின்னாடி ஸ்பைனில் ஃப்ராக்சர் ஆகிடுக்கலாம். எந்த இடத்துல ப்ளீடிங் இருக்கோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்று துணியை வச்சு கட்டியோ இல்லை பாயிண்ட் கம்ப்ரெஷன், யாராவது ஒருத்தர் கம்ப்ரெஷன் கொடுக்குறாங்கன்னா கொடுத்துட்டே தான் இருக்கணும், விரல் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் கம்ப்ரெஸ் பண்ணணும். மற்றபடி நீங்கள் வந்து ஆம்புலன்ஸுக்காக வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி பப்ளிக் வந்து ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், இப்போ இந்த மாதிரி ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வந்து நம்மக்கிட்ட போலீஸ் ஏதாவது கேட்பாங்களா, இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமானா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து பேஷண்ட்டை ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இருந்தால் கூட போதும். பைஸ்டாண்டராக நீங்கள் கூட வரணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. ஸோ இதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. போலீஸ் வந்து உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. நீங்கள் சொல்லலாம், எனக்கு யாருனே தெரியாது, நான் உதவிக்காக கால் பண்ணேன். இதனால் உங்களுக்கு லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. மேம் இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆக்சிடென்ட்ஸ் மேம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாவது ரோட்டில் போகிறப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. மேபி நம்ம எப்படி செக் பண்ணுறது மேம், அவங்க எதனால் இப்படி இருக்காங்க, அன்ஸ்டேபிளாக இருப்பாங்க அப்படின்றதுக்கான செக்கிங் ப்ராசஸ் என்னவாக இருக்கும்? யாரோ ஒரு தனிநபர் கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்கள் பக்கத்தில் போவீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி சீன் சேஃப்டி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட். நீங்கள் பேஷண்ட் அப்ரோச் பண்ணுறதுக்கு சேஃபான்னு பார்த்துட்டு போய் பக்கத்தில் போய் அவங்கள கூப்பிடலாம். ஹலோ ஆயூ, நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கை தோளில் தட்டலாம். அவங்க கண்ணை திறந்து பேசிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. சப்போஸ் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, தலையை அசைக்க மாட்டேங்கிறாங்க, மூச்சு விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்காவது நம்ம மூச்சு இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுவோம்? ஒன்று நான் சொன்ன மாதிரி கெரோட்டிடுங்கிறது ஒரு ரத்த நாளம், அதில் தான் பல்ஸ் இருக்கும். அந்த பல்ஸ் வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஆண்களுக்கு இங்கே தைராய்டு இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும், ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து கையை அப்படி லைட்டாக சைடில் கொண்டு போனீங்க அப்படின்னா ஒரு 1 இன்ச் கிட்டேயே வந்து உங்களுக்கு அந்த கெரோட்டிடுங்க அந்த பல்ஸ் ஃபீல் ஆகும். அந்த பல்ஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். எவ்வளோ நேரம் செக் பண்ணலாம் அப்படின்னா 10 செகண்ட் வரைக்கும் செக் பண்ணலாம். 5லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் செக் பண்ணலாம். ஓகே. அந்த பல்ஸ் செக் பண்ணும்போது அவங்க வந்து மார்பக அசைவு இருக்கான்னு பார்க்கணும், மூச்சு எடுத்து விடுறாங்களான்னு. இது ரெண்டும் நீங்கள் ஒரே நேரத்தில் பண்ணலாம். பல்ஸ் செக் பண்ணுறதும் மூச்சு இருக்கானும் 5லேருந்து 10 செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டு, இல்லை அப்படின்னா, இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, எனக்கு பல்ஸ் இருக்கானே தெரியல அப்படின்னா அப்போது சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆர் டெக்னிக் இஸ் வைட்லி அவைலபிள். இதுக்காக நீங்கள் எந்த தனி பயிற்சி தேவைப்படாது. பிகாஸ் அதாவது நீங்கள் வந்து அன்லெஸ் நீங்கள் ஒரு கோர்ஸாக எடுக்கிறீங்கன்னா தவிர நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்து கூட கற்றுக்கலாம் ஒரு ப்ராப்பர் சிபிஆர் டெக்னிக் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் சிபிஆர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, நீங்கள் வெளியிலேருந்து ஹார்ட்டை பம்ப் பண்ணுறீங்க. ஹார்ட் தானாக செய்யக்கூடிய வேலையை நீங்கள் அதுக்காக செயல்விக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பம்ப் பண்ணும்போது மூளைக்கு மற்ற பிற ஆர்கன்ஸுக்கு வந்து அதுக்கான ரத்த ஓட்டம் நிற்காமல் போய்கிட்டே இருக்கும். ஸோ பைஸ்டாண்டர் சிபிஆர், அதாவது டாக்டர்ஸ் இல்லாமல் நீங்கள் ஆன் ரோட் ஆன் சைட்டில் கொடுக்குற சிபிஆர், இட் கேன் டிஃபர் த பேஷண்ட் சர்வைவல் ரேட் டிராஸ்டிக்கலி. நீங்கள் கொடுக்குற சிபிஆரால் பேஷண்ட்ஸ் உயிர் பிழைச்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வேறு எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு வேறு எந்த எக்யூப்மெண்ட்டும் தேவை கிடையாது. நீங்கள் கையால் எப்படி ப்ராப்பராக சிபிஆர் கொடுக்கணுங்கிறத டெக்னிக்காக பார்த்து கற்றுக்கலாம். இது இல்லாமல் சிபிஆர் ட்ரைனிங்காக தெர் ஆர் மல்டிபிள் ஆர்கனைசேஷன்ஸ். அந்த ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் வாலண்டரியாக போய் கற்றுக்கலாம். இட் இஸ் ஜஸ்ட் 1 day ப்ரோக்ராம். ஒரு 4 hours உங்களுக்கு எப்படி சிபிஆர் கொடுக்கறது, எப்படி மூச்சு கொடுக்கறது, எப்படி அன்ரெஸ்பான்சிவ் பேஷண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது, ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி ஆக்சிடென்ட் இருந்துச்சுன்னா எப்படி பேஷண்ட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது, ஃபிட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த கோர்ஸுக்கு பேர் பேசிக் லைஃப் சப்போர்ட்னு. ஸோ இது வந்து நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் சிபிஆர் கொடுத்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா
மூளைக்கு ரத்த ஓட்டம் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா இல்லை ஆம்புலன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா எதனால் அவங்களுக்கு அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம், அது எதனால் வந்ததுன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம மேற்கொண்டு பண்ணலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து 3 நிமிஷம் மூளைக்கு ரத்த சப்ளை இல்லை அப்படின்னாலே அங்கே மூளையில் இருக்கிற அணுக்கள் இறக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சிபிஆர் கொடுக்காம ஒரு 10 நிமிஷத்தில் ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வந்தால் கூட அதுக்கப்புறமா வந்து நம்மளால் பேஷண்ட்டை ரிவைவ் பண்ண முடியாமல் போயிடலாம். ஸோ சிபிஆர் இஸ் லைஃப் சேவிங். மேம், இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய எமர்ஜென்சி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட வரக்கூட அட்டெண்டர், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஃபேமிலி பர்சனாக இருக்கலாம், என்ன விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மேம்? பேசிக்கலி லைக் இட்ஸ் ஆல் அபவுட் அவங்கள வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க அவங்கள ஸ்டெபிலைஸ் பண்ணி அனுப்புறது நம்மளுடைய பார்ட் அப்படின்னு. ஸோ ஒரு சிலருக்கு அது புரியும், ஒரு சிலர் அது புரியாமல் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. மேபி அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? பேஷண்ட் கூட வரவங்க அவங்களுடைய மனநிலையை நாங்களும் யோசிக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அது வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், இல்லை ரேஷ்னலாக லாஜிக்கலாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ஆஸ் டாக்டர்ஸ் அது எங்களுடைய வேலை தான். ஸோ இந்த கேள்வி தான் கேட்கணும், இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. பட் நீங்கள் எமர்ஜென்சி கேர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்து வெளியில் உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை இருக்குது, என்ன கண்டிஷனுங்கிறத கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பண்ணலைன்னா அதை கேட்கறது உங்களுடைய ரைட். இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த டாக்டர், த ஃபிசிஷியன், ட்ரீட்டிங் ஃபிசிஷியன் வந்து உங்ககிட்ட என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் பண்ணுவாங்க. இந்த கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அவங்களுக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ அதை கேட்கலாம். அதை நிவர்த்தி பண்ணுறது கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபிசிஷியன் வேலை தான். அட்டெண்டர்ஸ் பொறுத்தளவில் ஒன்று வந்து எமர்ஜென்சி ரூம் ஓவர் க்ரௌட் பண்ணாமல் இருக்கலாம். பிகாஸ் அந்த ஒரு பேஷண்ட் மட்டும் கிடையாது, there will be multiple emergencies. நிறைய எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு 10-15 பேர் அட்டெண்டர்ஸாக உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அது எங்களுடைய ஃப்ளோ ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் இன்டர்ஃபியர் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு அட்டெண்டர் இல்லை மேக்ஸிமம் 2 அட்டெண்டர் இருந்தால் பெட்டர். தட் இஸ் தி ஒன்லி நான் எங்கள் சைட்லேருந்து சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட். இப்போது கை முறிஞ்சு கால் முறிஞ்சு வரதும் எமர்ஜென்சி தான், ஹார்ட் அட்டாக்கும் எமர்ஜென்சி தான், ஸ்ட்ரோக்குனும் எமர்ஜென்சி தான். இதில் எது வந்து ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும், எது ஃபஸ்ட்டு டீல் பண்ணணுங்கிறது டாக்டர் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை கோஆப்ரேட் பண்ணணும். இப்போ நமக்கு கை ஃப்ராக்சர் ஆகி வந்தாலும் வலி ரொம்ப இருந்தாலும் அந்த டைமில் ஒரு பேஷண்ட் கார்டியாக் அரெஸ்ட் மாரடைப்போட வராங்க, இல்லை பல்ஸ் இல்லாமல் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டு முதன்மைப்படுத்துவாங்க. உங்களை கொஞ்சம் மெதுவாக தான் பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டா பெட்டர். மேம், நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க மேம் எமர்ஜென்சி மெடிசன் வந்து இப்போ வந்து ஒரு எமர்ஜிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் என்னென்ன ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருக்கீங்க, அட் த சேம் டைம் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு மேம்? சேலஞ்சஸ் எவ்ரிடே இஸ் அ சேலஞ்ச் இன் எமர்ஜென்சி. ஸோ எந்த ஒரு பேஷண்ட்டும் ஒரே விதமான ப்ரெசன்டேஷனில் வரமாட்டாங்க. ஸ்ட்ரோக்குன்னா அது வேறு வேறு ப்ரெசன்டேஷனில் வராங்க. ஸோ சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இப்போது ஒரு 20 பெட்டட் ER 20 எமர்ஜென்சி பெட் இருக்குது அப்படின்னா ஒரு 40 பேஷண்ட்ஸ் ஒரே ஒரு 4 hours பீரியடில் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த எல்லா பேஷண்ட்டுக்கும் நம்ம என்ன எமர்ஜென்சிங்கிறத பார்க்கணும். அதை கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எந்த பேஷண்ட்டு ஃபஸ்ட்டு சிடிக்கு போவாங்க, எந்த பேஷண்ட்டுக்கு ப்ரையாரிட்டி பெட்டு கொடுக்கணும், எந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு சிகிச்சை கொடுக்கணும், இது எல்லாமே இட்ஸ் டே டு டே டிசிஷன்ஸ் தட் கீப்ஸ் சேஞ்சிங். ஸோ எமர்ஜென்சி ஆஸ் அ ஸ்பெஷாலிட்டி அது எப்போவுமே சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இப்போ புதுசாக நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. முன்னாடி எமர்ஜென்சியில் ஜஸ்ட் ஒரு ட்ரையாஜிங் ஏரியாவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ட்ரையாஜிங் ஏரியானா இந்த பிரச்சனை இருக்குது, அதுக்கு இந்த டாக்டர் கூப்பிடுவோம், இந்த ஸ்பெஷாலிட்டி கூப்பிடுவோன்னு அதை மட்டும் செக்ரிகேட் பண்ணுவோம். அதுதான் எமர்ஜென்சியாக இருந்துச்சு. இப்போது தெர் ஆர் வாஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ ஃப்ராக்சர் வந்ததுன்னா நாங்கள் வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகாமல் எமர்ஜென்சிலே பெயின் மெடிசன் கொடுத்து ஃப்ராக்சரை ரெடியூஸ் பண்ணுறோம். டிஃபிகல்ட் இன்டியூபேஷன் சொல்லுவாங்க, வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் போடுறது எமர்ஜென்சி டாக்டரே they are capable of doing, putting the patients on ventilator. அந்த வென்டிலேட்டர் சப்போர்ட் வந்து எமர்ஜென்சிலே நாங்கள் ப்ரொவைட் பண்ண முடியும். மைனர் ப்ரொசீஜர்ஸ், சில சமயங்களில் எமர்ஜென்சி மேஜர் ப்ரொசீஜர்ஸ், அது எல்லாமே எமர்ஜென்சிஸ்லேயே நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ராமா வந்திருக்கு, ஹார்ட்டை சுற்றி ரத்தம் தேங்கியிருக்கு அப்படின்னா அந்த ரத்தத்தை ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் கிரிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். இதெல்லாம் வந்து இப்போ எமர்ஜென்சிலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. a lot of procedures முன்னாடி ஆப்ரேஷன் தியேட்டர்,
ஸ்பெசிஃபிக்கான ஒரு இதில் தான் பண்ணணுங்கிறது போய் இப்போ எமர்ஜென்சிலே வந்து ஐசியூவில் கொடுக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் நாங்கள் எமர்ஜென்சிலே கொடுக்க முடியும். ஓகே. அதே மாதிரி எல்லா ஸ்பெஷல்ட்டிஸையும் வந்து எமர்ஜென்சிலே நாங்கள் வந்து வர வச்சு அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அதை எமர்ஜென்சிலே ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் வர்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆர்த்தோபெடிஷியன் வந்து தான் அந்த ஃப்ராக்சரை ரெடியூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ பிஓபி மாவுக்கட்டு போடுறோம் இல்லையா, அது எமர்ஜென்சி டாக்டர்ஸே போட்டுடுவாங்க. ஓகே. அவங்க வரணும்னு, பிகாஸ் சில நேரங்களில் ஃப்ராக்சர் வந்து எலும்பு முறிஞ்சு பக்கத்தில் இருக்க ரத்த குழாய்களை வந்து இம்பீட் பண்ணலாம். அதனால் ரத்த குழாய் டேர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் இமீடியட்டாக அதை ரெடியூஸ் பண்ணணும். அதை வந்து நாங்களே வந்து மயக்க மருந்து கொடுத்து நாங்களே ரெடியூஸ் பண்ணிடுவோம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் தி திங்ஸ் தட் இப்போ சமீப காலங்களில் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து தீஸ் ஆர் பீங் ஃபாலோட் எமர்ஜென்சி பொறுத்தளவில். மேம் நீங்கள் சொன்னீங்க அந்த பேசிக் சிபிஆர் வந்து நம்மளே கொடுக்கலாம் அந்த பேஷண்ட்ஸ்க்கு. அது யாருக்கு கொடுக்கணும்? எல்லா எமர்ஜென்சி பேஷண்ட்ஸ்க்குமே அதை கொடுக்கலாமா? அதாவது பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இல்லை, ப்ரீதிங் இல்லை, அதை நான் சொன்ன மாதிரி பல்ஸ் செக் பண்ணணும். அவங்க சொந்தமாக மூச்சு விடுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அது ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்ம சிபிஆர் தாராளமாக கொடுக்கலாம். சிபிஆர் கொடுக்க ஆகும்போது பேஷண்ட் எந்திரிச்சிட்டாங்கன்னா சந்தோஷம், பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் சிபிஆர் கொடுக்கறதுனால பேஷண்ட்டுக்கு எந்த விதமான உயிருக்கு ஆபத்தான பிரச்சனைகளும் வராது. ஓகே. எலும்பு நொறுங்கலாம், ரிப் ஃப்ராக்சர் ஆகலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது லேட்டர் ஆன் ஹீல் ஆகும். பிகாஸ் நீங்கள் கொடுக்குற சிபிஆர் வந்து இதயத்தை பம்ப் பண்ண வைக்கும். மறுபடியும் மூளைக்கு, இதயத்துக்கு, மற்ற ஆர்கன்ஸுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். ஓகே. அதுதான் முக்கியம் நமக்கு. ரிப் ஃப்ராக்சரோ இல்லை மற்ற எந்த அந்த லோக்கல் ட்ராமா நீங்கள் கொடுக்கக்கூடிய சிபிஆரால் ட்ராமா ஏதாவது வந்ததுன்னா அது வந்து செகண்டரி தான். அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு பல்ஸ் இல்லை, உங்களுக்கு ஃபீல் ஆகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சிபிஆர் கொடுக்கணும். ஓகே. அதில் வேற எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அட் த சேம் டைம் ஒரு மித், அது மித்தா ரியாலிட்டியான்னு உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சில பேர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஆஸ்பிரின் டேப்லெட்ஸ் வந்து வச்சுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாருக்காவது மாரடைப்பு ஏற்படுதுன்னா அது கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். வாட்ஸ் யுவர் கால் ஆன் தட்? ஸோ ஆஸ்பிரின் மாத்திரை வந்து கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக்கு கொடுப்போம். பட் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அதை வந்து வீட்டில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிடலாம். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று அது மாரடைப்பான்னு கன்ஃபார்மாக தெரியாது. சில நேரம் பேஷண்ட்ஸுக்கு அண்டர்லைங் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். அவங்களுக்கு வயிறில் அல்சர் இருக்கலாம், அதில் கண்டினியூஸ் ப்ளீடிங் ஏதாவது இருக்கலாம், இல்லை ஆஸ்பிரினுக்கு அவங்களுக்கு அலர்ஜி இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் யூ நீட் எமர்ஜென்சி. ஸோ அந்த ஆஸ்பிரின் மாரடைப்பில் தான் கொடுக்கணும். மாரடைப்பு இல்லாத பட்சத்தில் ஆஸ்பிரின் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் வேறு சில கண்டிஷன்ஸும் நெஞ்சு வலியோடு வரும். அதாவது அயோட்டாங்கிறது ஒரு மேஜர் ரத்த குழாய், சரிங்களா? இட்ஸ் அ மேஜர் பிளட் வெசல். அந்த பிளட் வெசல் வந்து உங்கள் கை கால் எல்லாத்துக்கும் வந்து அதுதான் வந்து பிளட்டை எடுத்துகிட்டு போகுது. சப்போஸ் அந்த அயோட்டாவில் ஏதாவது டேக் இருந்தது, கிழிசல் இருந்தது அப்படின்னா பிளட்டு லீக் ஆகும். அந்த மாதிரி பிளட் லீக் ஆனால் கூட பேஷண்ட்டு முதுகு வலி, நெஞ்சு வலின்னு வருவாங்க. அந்த பேஷண்ட்ஸுக்கு ஆல்ரெடி பிளட் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்குது. அந்த டைமில் நீங்கள் ஆஸ்பிரின் மாதிரி பிளட் தின்னர் டேப்லெட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அந்த கண்டிஷனில் இன்னும் மோசமாக்கும். ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள். வாட் இஸ் அட்வைசபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும். அங்கே அவங்க இசிஜி எடுத்து மேபி ஒரு எக்கோக்கு அவைலபிலிட்டி இருந்தது, ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா எக்கோ பண்ணி பார்த்துட்டு மெடிசன் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் இசிஜி எடுத்த உடனே கூட எங்களுக்கு ஹிஸ்ட்ரி கிளாசிக்கலாக இருந்தது, இல்லை கண்டிப்பாக வந்து மாரடைப்பு தான் அப்படின்னு நாங்கள் யூகிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெடிசன் கொடுப்போம். மேம், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட எல்லா டவுட்ஸ் அண்ட் கேள்விகளுக்கும் ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு காலை மலர்ல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான காலை மலர்ல நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். Until it's bye from ஐஸ்வர்யா and கார்த்திக் ராமதுரை. நன்றி, வணக்கம்.